கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்று கர்த்தருடைய வார்த்தை, அன்றைய வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. மத்திய 3வது அதிகாரம் 17வது வசனம். ஆமீன். இது கர்த்தருடைய பாடுகளை குறித்து நம்ம 40 நாள் நம்ம பார்க்க போறோம். இது 2வது நாள். இன்று நம்ம பார்க்க போற பாடு என்னன்னா, அவர் சரீர ரீதியா நம்ம என்னென்ன துன்பத்தை அனுபவித்தார் என்று பைபிள் சொல்லுது. ஆனா அவரோட வாழ்க்கை ஒரு 12 வயசுலேருந்து 30 வயது வரைக்கும் கர்த்தர் என்ன செய்தார் என்று பைபிள்ல கொடுக்கப்படல. அது ஏன் கொடுக்கப்படலைன்னா, இது ரட்சிப்புக்கான ஒரு புஸ்தகம். இயேசுவோட விவரங்களை விவரிக்கக்கூடிய ஒரு ஹிஸ்டரி புக் இது கிடையாது. அதனால நம்ம விசுவாசத்துக்கு எதெல்லாம் வளர்க்குதோ அதெல்லாம் மட்டும்தான் இதுல இருக்கு. ஆனா 12 வயசுல மரியாளும் யோசேப்பும் இருந்தாங்க. அவர் தேவாலயத்துல போய் பிரசங்கம் பண்ணாரு என்று இருக்கு பைபிள்ல. இந்த 12 வயதுல இருந்து 30 வயதுக்குள்ள அவரோட டீனேஜ் பருவத்திலேயே யோசேப்பு மரித்து விட்டார். அவர் தான் முதல் பிள்ளை. அநேக பிள்ளைகள் மரியாளுக்கும் யோசேப்புக்கும் இருந்தாங்க. ஒரு சிங்கிள் பேரண்டா மரியாள் இயேசுவையும் அவங்க சகோதரியும் வளர்க்குறாங்க. அப்போ உலக பிரகாரமான கிடைக்க வேண்டிய நிறைய காரியங்கள் ஏசப்பாக்கே கிடைக்காம போச்சு. ஒரு நீடு, ஒரு தேவை, ஒரு காரியமே அவருக்கு கிடைக்காம போச்சு. ஒரு அப்பா இல்லாத ஒரு பிள்ளையா தான் அவர் வளர்க்கப்பட்டாரு. அது எவ்வளோ ஒரு துன்பத்துக்குரிய காரியம் உலக பிரகாரமா பார்க்கும்போது. அவரு எல்லா விதத்திலும் நம்மளைப் போல சோதிக்கப்பட்டு என்று வசனம் இருக்குல்ல. அவர் ஒரு தகப்பன் இல்லாத ஒரு பிள்ளையாய் அவர் வளர்க்கப்பட்டாரு. அது எவ்வளோ பெரிய ஒரு காயம். அதனால தான் இங்கே யோர்தான் அண்டையில் வரும்போது பிதாவானவர் சொல்லுகிறார், இதோ என் நேசகுமாரன், இவர் மேல் நான் பிரியமா இருக்கிறேன் என்று. இன்னைக்கு நம்மளும் அந்த மாதிரி ஒரு பாடுக்குள்ள இருந்தோம்னா, தாய் தகப்பன் இல்லாம இருந்தோமே, ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இதோ என் நேசகுமாரன் நேசகுமாரத்தி, உன்மேல் நான் பிரியமா இருக்கிறேன் என்று. அவரோட பாடுகளை அவரோடு கூட சகித்தோமானால் அவரோட ஆளுமையும் நாம் செய்வோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். கேட்ட யாவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.